நம்மள நிறைய பேரு பத்மாவதி திரைப்படத்தை பார்த்திருப்போம். பத்மாவதி திரைப்படத்தை பார்த்து பத்மாவதி அப்படிங்கிற கேரக்டர் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஒரு சில நேரங்கள்ல திரைப்படங்கள்ல காட்டுற மாதிரியே வரலாறுகள்ல இருக்குமான்னு சொன்னா அது அந்த அளவுக்கு உண்மையா இருக்காது. பட் உண்மையிலேயே பத்மாவதி பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இப்ப சொல்ல போறேன். அது நீங்க பார்த்த பத்மாவதி திரைப்படத்துல இருந்ததா இல்லையான்றத கம்பேர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மாலிக் முகமது ஜெயசி அப்படிங்கிறவர் தான் பத்மாவதி அப்படிங்கிற காவியத்தை கற்பனை கதாபாத்திரமா படைத்து எழுதினாரு. பின்னர் அதுவே வரலாற்று கதாபாத்திரமா மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்து ஒண்ணு நிலவிக்கிட்டு இருக்கு. பத்மாவதி இலங்கையோட இளவரசி. பத்மாவத்துல இடம்பெற்றிருக்க கவிதையின்படி அழகான பத்மாவதி சின்கலத்விபா அப்படிங்கிற இடத்துல இளவரசியா விவரிச்சிருக்காங்க. இவங்க குறிப்பிட்டிருக்க சின்கலத்விபா அப்படிங்கிறது இன்றைய இலங்கை. ஜெயசி தன்னோட காவியத்துல பத்மாவதி தன்னுடைய செல்ல பிள்ளையா கிளி ஒன்ன வளர்த்தாங்க. அது ஹிராமணி அப்படின்ற பெயரால அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பத்மாவதியோட தந்தைக்கு இந்த விஷயம் பிடிக்கல. மகளோட இந்த போக்கு பிடிக்காத தந்தை மகள் ஆசையா வளர்க்கிற கிளிய கொன்னுடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. கூண்ட திறந்து விடுற நேரத்துல அது சிறக விரித்து பறந்து தப்பிச்சு போயிடுது. ஒரு வேடன் கிட்ட சிக்கிக்கிற அந்த கிளிய சித்தூர் பேரரசன் ரத்தன் சிங் காப்பாத்துறான். அந்த ஹிராமணி தன்னோட ராணி பத்மாவதியை பத்தி ரத்தன் கிட்ட சொல்லுது. அந்த அழகுல மயங்கி போற ரத்தன் சிங் பத்மாவதியை தேடணும், திருமணம் செஞ்சுக்கணும்னு முடிவெடுக்கிறான். ராணி பத்மாவதி தேர்ந்த போர் பயிற்சிகள்ல சிறந்து விளங்கினாங்க. போர் தந்திரங்கள் நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பத்மாவதி சுயம்வரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. தங்களோட நாட்டுல வாள் வீரன் கிட்ட வாள் சண்டை வெல்லும் வீரரையே திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு அழைக்கிறாங்க பத்மாவதி. அந்த வீரனை யாராலையுமே வெல்ல முடியல. பிறகுதான் தெரிஞ்சது வாள் சண்டை வீரரா பத்மாவதியே உருமாறிக்கிட்டு போட்டியிடுறாங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு அங்கிருந்த ரத்தன் சிங் போட்டிக்கு வர இருவரும் கடுமையான வாள் சண்டை பண்றாங்க. இறுதியில ரத்தன் சிங் வெற்றி பெறாரு. ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி ரத்தன் சிங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க பத்மாவதி. ஒரு சிச்சுவேஷன்ல அலாவுதீன் கில்ஜி அரசவையில சேர்ந்துக்கிறாரு. அவர்கிட்ட ராணி பத்மாவதியோட அழகையும் திறமையும் பத்தி ராகவ் விவரிக்க ராணி அடையணும் அப்படின்னு விரும்புறாரு அலாவுதீன் கில்ஜி. ராணிய கவர்ந்து வரணும் அப்படின்னு சித்தூர்ல போர் தொடுக்கிறாரு. அரண்மனைய கில்ஜியால நெருங்க முடியல. உடனே ரத்தன் சிங்குக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. அதுல ராணி பத்மாவதியோட முகத்தை ஒரு முறை பார்க்க அனுமதித்தா உங்க மேல போர் தொடுக்க மாட்டேன், டெல்லிக்கே திரும்ப போயிடுற அப்படின்னு சொல்லியிருக்கு. போர் நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சம்மதிக்கிறாங்க. கில்ஜி பத்மாவதியோட பிம்பத்தை மட்டும் பார்த்துட்டு திரும்புறாரு. திரும்பும் போது வஞ்சகமா பேசி ரத்தன் சிங்க கடத்திட்டு போயிடுறாரு. இதே கதைய ராஜபுத்திரர்கள் சொல்லும் போது சில மாறுதல்களோட சொல்றாங்க. அலாவுதீன் கில்ஜிய பார்த்து ராணி பத்மாவதியே கிடையாது. அந்த பிம்பத்துல தெரிஞ்சது ராணி பத்மாவதியோட சகோதரர் பத்மாவதிய மாதிரியே தன்னை அலங்கரிச்சு நிக்கிறாரு அப்படின்னு. மகாராணியோட முகத்தை இன்னொரு ஆணுக்கு காட்டுறது அவமானமா கருதப்படும். இதனால பத்மாவதியோட தம்பிய சேலை அணிவித்து அலங்காரம் செய்து கில்ஜி கிட்ட காட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இத பல பேர் ஒத்துக்கல. பிம்பத்துல தெரிஞ்சது பத்மாவதி தான் அப்படின்னு சொல்றாங்க. கணவன் ரத்தன் சிங்க விடுவிக்கணும் அப்படின்னா நீ வரணும் அப்படின்னு உத்தரவிடுறான் கில்ஜி. பத்மாவதியும் ஒத்துக்கிட்டு 700 படை வீரர்களை தன்னோட தாதி பெண்களா உருமாற்றி டெல்லிக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க திட்டமிட்டபடி கணவன் ரத்தன் சிங்க சித்தூருக்கு மீட்டுட்டு வராங்க பத்மாவதி. இந்த நிலையில ரத்தன் சிங்க கில்ஜி கடத்திட்டு போயிடுறான். ராஜபுத்திர அரசர் தேவ்பால் பத்மினியை திருமணம் செய்து கொள்ள விரும்புறாரு. கில்ஜி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம். இந்த செய்தி கேள்விப்பட்ட ரத்தன் சிங் தேவ்பால் மேல போர் தொடுக்கிறாரு. அதுல 2 பேருமே இறந்து போறாங்க. ரத்தன் சிங் இறந்துட்டான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு திரும்பவும் சித்தூருக்கு படையெடுத்து வரா கில்ஜி. இதை தெரிந்த பத்மாவதி ராஜபுத்திரர்களோட கலாச்சாரப்படி நெருப்புல விழுந்து தற்கொலை செய்துக்கிறாங்க. எதிர்நாட்டு படையினர் தங்களை பாலியல் வன்புணர்வோ இல்ல சிறைப்பிடித்து கொண்டுடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவோ இந்த இறப்ப வழக்கமா வச்சிருந்திருக்காங்க.